நேற்று நைட்டு முழு நேரம் கரண்டில் ஒரே கொசுக்கடி 12 மணிக்கு நைட்டு இது ஆர்டர் போட்டு இந்த கொசுவர்த்தியை வாங்கின பிறகு எனக்கு நிம்மதி. இதை பார்த்த உடனே ஒரே நாஸ்டாலஜி கொண்டு இதில் 2 இருக்கும், உடைக்காமல் எடுக்கணும், அதான் டாஸ்க்கு. அப்புறம் இந்த சாம்பில் அப்படியே பாக்ஸ் அவளுக்குமா தட்டி தட்டி விளையாண்டுக்கிட்டே இருப்பேன் முன்னாடி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, பற்ற வச்சோடனே கொசு கூட்டங்கள் எல்லாம் காணாமல் போயிட்டு அப்புறம் காலையிலே அழகாக அடை தோசை, மத்தியானத்துக்கு உருண்டை குழம்பு பண்ணலாம், ஊரெல்லாம் வச்சுட்டு தூங்கினேன். ஆனால் கரண்ட் தான் வரலையா. அப்புறம் சரி சந்தோஷம், இன்றைக்கி நல்லா பொறுமையாக கிளம்பலான்னு ஒரு ஆம்லேட் பொடி தோசை எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பசி எடுக்கும் நோய் எனக்கு இருக்கும் காரணத்தினால் மேலும் ஸ்நாக்ஸு கொய்யாப்பழம் ஆம்லேட்டு சீச்செல்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ் ஓட்டேன். திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாவை தான் அரைக்கணும்னு ஒரே குறிக்கோளில் இருந்தேன். அதனால் வந்தோடனே அரைச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு டிவியை போட்டு அவங்க ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. நான் என் இஷ்டம் போல் எனக்கு வந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மூஞ்சி மண்டைக்கு இன்னும் என்ன போட்டு டேமேஜ் பண்ணலான்னு அனலைஸ் பண்ணதில் புதுசாக 2 கண்டுபிடிச்சிருக்கேன். அதான் ஆர்டர் போட்டேன். நாளைக்கு ஆப்பத்துக்கு ரெசிபி தேடினா டேட்டா பேஸில் இல்லை. அப்புறம் அம்மா ஹெல்ப்லைன் கால் பண்ணி ஊற வச்சேன். பச்சரிசி போட சொன்னாங்க. அதனால் இல்லை இட்லி அரிசி வேணா இருக்குன்னு சும்மா போட்டிருக்கேன். நாளைக்கு வந்தான்னு தெரியும். அப்புறம் தோசை சூப்பராக வந்துச்சு. ஆனால் பெருசாக ஒரு தோசையே போதும்னு அடுப்பு அணைச்சி தொலைச்சிட்டு சாப்பிட்ட பிறகு ஒரே வயிறு பசி எனக்கு.